இயேசு நீங்க இருக்கையில் அங்கே சோர்ந்து போவதில்லை என்பதான பாடல். நம்ம இந்த பாடலை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். என்ன என்றால், வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் நம்மளுக்கு வந்திருக்கும். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பண பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தீர்கள் என்றால், இப்போது நீங்கள் இங்கே இருந்திருப்பீங்களான்னு மாத்திரம் நினைத்து பாருங்கள். ஆமென். ஒருவேளை அந்த பிரச்சனை உங்களை இந்நேரம் முழுகடிச்சிருக்கும். ஆமென். ஆண்டவராக இயேசு இருந்ததுனால் மாத்திரமே நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? ஆமென். அவர் இல்லை என்றால் இந்த இடத்துல நீங்கள் இருக்க முடியாது. அதை நினைத்து நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க. நான் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை என்று விசுவாசம் அறிக்கை விடும் போது, ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் சோர்வாக இருந்தீங்கனாலும் தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் பாட உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில ஆமென் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன், அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. நீங்க இருக்கையில ஆமென் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு நீங்க இருக்கையில் ஆமென் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தான். என்னுடைய ஆசை நீங்க தான். ஆசையெல்லாம் நீங்க தான். இயேசு நீங்க இருக்கையில் ஆமென் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க ஆமென் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எஸ் லார்ட் ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து திருப்பி சொல்லுவோமா? இயேசு நீங்க இருக்கையில நீங்க இருக்கையில ஆமென். எங்களோடு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போ. ஏன்னா எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். யெகோவா ஈரே அவர் எல்லாம் பார்த்து கொள்கிற தேவன். எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா நாவுகளும் அறிக்கையிடட்டும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் எல்லா கரந்தடி பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் எல்லா கரந்தடி பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. வேற நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான ஆமென் வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கு. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பெய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் மூடி. எல்லா உற்சாகமாய் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் ஆமென். நாம் விடுதலை முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ஆமென். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா நாவுகளும் அறிக்கையிடட்டும். ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம். இன்றைக்கு ஒரு அற்புதம். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எஸ் லார்ட். அவர் நாமம் எல்லாரும் அறிக்கையிடுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமை ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான ஓரி காபாஷா கராபாபா. ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். திருப்பி சொல்லுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எஸ் எஸ். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம்
நமக்கு இல்லை, வேற ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ இயேசு கிறிஸ்து. திருப்பி சொல்லுவோமா? ஓஹோ அவர் நாமம் இயேசுக்கு. அவர் நாமம். இன்றைக்கு ஒரு விடுதலை. உங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலை. ஓ இயேசுவின் நாமத்தினால. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ நம் மகிமை மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். இந்த மூன்றாவது செய்தியை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் அம்பத்தூர் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு பாஸ்டராக இருந்து, ஒரு சபைக்கு பாஸ்டராக இருந்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எனவே கரங்களை தட்டி அருமையான தேவதாசனை நம்ம வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி பிரைஸ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்ட கிருபையினால தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஆலயத்தில் வந்து தெய்வ பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு ஆண்டு இறக்கம் பாராட்டி வருகிறார். அன்போடு அழைத்து பயன்படுத்துகிற பாஸ்டர்களுக்காக உள்ளத்தில் நாளத்தில் நன்றி சொல்கிறேன். உங்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ சபைக்கு அநேக அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அடையாளம் என்ன? தேவ பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். ஸோ அந்த தேவ பிரசன்னம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அங்கே பாருங்கள், அந்த ஆட்டோமேட்டிக் உள்ள நுழைகிற ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டுருவாங்க. அது இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு தேவை என்னென்னா அது ஆண்டோடைய பிரசன்னம். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இப்போ 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 கோள்களை எடுத்து அந்த தேவ சமூகத்தில் ஆண்டு வைக்க சொல்லுகிறார். அந்த 12 கோள்கள் வைக்கப்படுகிறது. அதில் ஒரு கோள் ஆரோட கோளாக இருக்கிறது. 11 கோள் துளிர்களை அந்த ஆரோட கோள் அங்கே என்ன பண்ணிட்டு துளுத்து போச்சு. அந்த கோள் வந்து ட்ரையாக தான் இருந்துச்சு. அது துளிர்ப்பதுக்கு அங்கே வழி இல்லை. அது துளிர்த்த மரம், அது கனி கொடுப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு இரவு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக, ஆண்டு பிரசனத்துக்கு முன்பதாக வைக்கப்பட்ட அந்த கோல், ஒரு வறட்சியான ட்ரையான கோலே பூப்பதுக்கு ஆய்க்காது கனி கொடுக்குமுன்னா, ஹல்லேலூயா. தேவ பிரசனத்தை அமர்ந்திருக்கு. நீங்கள் பூ பூப்பீங்க, நீங்கள் காய்க்காது கனி கொடுப்பீங்க. கரங்க தட்டி கத்திர சோதனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டுடைய வாழத்தில் வெளிப்படுகிற ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை துளிர்க்க வைக்கிறது. அதனால தான் சபைக்கு வரவங்க பாருங்கள் வறட்சியாக வருவாங்க. ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே பாருங்கள் அவங்க செழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆவைக்குரிய வாழ்க்கையில் அவங்க செழிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூமிக்குரிய காரியங்களிலும் செழிக்க ஆரம்பிக்கிற காரணம் என்ன? ஆண்டுடைய ஆழத்தில் வெளிப்படுகிற அந்த ஆண்டுடைய பிரசன்னம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தை கை பிடிச்சி நீங்கள் துளுப்பீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் துளுப்பீங்க, ஏற்கனவே துளுத்துட்டீங்க, நீங்கள் கனி கொடுப்பீங்க. ஆமே. தொடர்ந்து நீங்கள் துளுத்துக்கிட்டீங்க, என்ன செய்ய போகிறீங்க? கனி கொடுக்க போகிறீங்க. கர்த்தர் நாம மகிமைப்படும். இந்த காலம் மதிய வேளையில் இந்த 40 நாளாக இருக்கிற அப்படின்னாலே வேதத்தில் இந்த 40 நாளை குறித்து அநேக சத்தியங்கள் இருக்கிறது. 40வது நாளை குறித்து அநேக சத்தியங்கள் இருக்கிறது. ஸோ அந்த 40வது நாள் இருக்கிற சில சத்தியங்களை நம்ம தியானித்து அதுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபித்து பிளஸ் பண்ண விரும்புகிறேன். ஆமே. நம்முடைய பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஸோ அதனால் 40 நாட்கள் தேவசமத்தில் கூடி ஜெபிப்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பொல்லாத நாட்களில், கடைசி நாட்களில் நமக்கு அவசியம் தேவையாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக தேவ பிரசனில் இருக்கும்போது பாருங்கள், மற்ற சிந்தைகள் வராது. துதியின் சிந்தை இருக்கும், ஜெப சிந்தை இருக்கும், ஆவின் சிந்தை இருக்கும். உலக கவலைகள் வர்றதில்லை, உலக பாரங்கள் வருகிறதில்லை. ஆண்டு பிரசனத்தில் வருகிற பொழுது அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறது. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். வீட்டுக்கு போனால் அதே வீடு, அதே ஹாலு, அதே பிரச்சனை, அதே போராட்டம். ஆனால் ஆலயத்துக்கு வருகிற பொழுது தேவ கிருபையினால அந்த கவலைகள் விரட்டி அடிக்கப்படுகிறது, அந்த பாரங்கள் விரட்டி அடிக்கப்படுகிறது. தேவனுடைய அன்பினால், அவருடைய ஆவியினால நம் இருதயம் நிரப்பப்படுகிறது. ஆமென். அதனால தான் தாவீது அப்படி ஆலயத்தின் வாசற்படியிலே இருக்கிறான் அப்படிங்கிறான். அந்த பிரசனத்திலேயே வாழ்வதற்கு தன் வாழ்க்கையை அவன் அர்ப்பணித்து தான் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம்
16வது வசனம் வாசிங்க. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்கிறான். ஸோ இதான் கோலியாத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ 40 நாட்கள் அந்த அந்த பாளையத்துக்குள்ளே யுத்தம் பண்ணும்படியாக, சவால் விடும்படியாக, இஸ்ரவேலை கொலை செய்யும்படியாக, பயமுறுத்தும்படியாக, நிந்திக்கும்படியாக காலையிலும் மாலையிலும் அந்த கோலியாத் அப்படிங்கிற ஒரு அரக்கன் எழும்பி வந்து, ஒரு ராட்சதன் எழும்பி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், சவால் விடுகிறான், பயமுறுத்துகிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எத்தனை நாள் வந்து நின்னாரு? 40 நாட்கள். அப்போ இந்த கோலியாத்துக்கு கர்த்தர் எத்தனை நாள் வைத்திருந்தா? 40 நாட்கள். ஸோ இந்த செய்தியை மட்டும் பாருங்கள். நீங்கள் முதல் நாள்லேருந்தே கர்த்தர் நம்ம கிருபை செய்கிறார். அந்த தேவசமத்தில் வருகிற பொழுதெல்லாம் தேவன் நம்மளை நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த பிரதான நாளில் 40 நாளில் கர்த்தர் செய்கிற சில கிரியைகளை மாத்திரம் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் நான் பேச விரும்புகிறேன். ஆமென். இந்த 40 நாள் கர்த்தர் செய்கிற கிரியைகள், பண்டிகையின் பிரதான நாளில், இந்த 40 நாளில் தேவன் செய்கிற சில கிரியைகள் இருக்கிறது. ஸோ அந்த கிரியைகளை அந்த வேத வசனத்தை வெளிச்சத்தில் நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஸோ இந்த 40 நாட்களும் காலையிலும் மாலையிலும் இந்த கோலியாத்தை வந்து நிற்கிறான். பரலோகம் அதை அனுமதித்து இருந்தது. 39 நாட்கள் வரைக்கும் அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 40 நாள் அந்த களத்துக்குள்ளே தாவீது வந்து விட்டான். ஹல்லேலூயா. 39 நாட்கள் காலையிலும் மாலையிலும் வந்து தேவ ஜனங்களை அவன் தூஷிக்கிறான், கர்த்தரை நிந்தித்தான், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக பயமுறுத்தினான், சவால் விட்டான், அநேக காரியங்கள் செய்கிறான். அவன் தோற்றமே நான் செக் பண்ணி பார்த்தேன், 10 அடியான், 9 அடி 9 அங்குலம், கிட்டத்தட்ட போட்டால் 10 அடி இருக்கிறானா. எத்தனை அடி? 10 அடி. ஒரு 10 அடி மனுஷன் நிற்கிறான் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம ஆவரேஜாக 5லேருந்து 6 அடி இருப்போம். ஆனால் கோலியாத்தோட ஹைட்டு வந்து 10 அடி என்று சொல்லி அங்கே அளவீடுகளை செக் பண்ணி பார்த்த பொழுது அப்படி சொன்ன 9 அடி 9 அங்குலம், கிட்டத்தட்ட 10 அடியான். அந்த சந்ததி அப்படி தான் இருக்காங்க போல. அவன் தம்பி ஒருத்தர் இருந்தான், அவனும் ஒரு அரக்கன். அதே போல் 12 விரல் இருக்குமா. சிலருக்கு பாருங்கள் 12 6 விரல் இருக்கும். இதில் 6 விரல் இருக்கும், இதில் 6 விரல் இருக்கும், கால்லையும் அப்படி இருக்கும். அப்போ 24 விரல்கள் உடைய ஒரு சந்ததி தான் அந்த கோலியாத் சந்ததி. அந்த ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி சொல்கிறான். இப்போ 10 அடி உயரம், 24 விரல், அப்படி கம்பீரமாக அதை நிற்கிறான். தோற்றத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு? பயமாக இருக்கு, பயமாக இருக்கு, பயமாக இருக்கு. அதனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க. சவுல் பயப்படாத ஆள், பயங்கரமான யுத்த புருஷன். சவுல் என்ன செய்கிறார்? பயந்து நிற்கிறார். எல்லாம் சொல்லி பயந்து நிற்கிறாங்க. அந்த களத்தில் கர்த்தர் தாவீதை கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. இது எதற்கு அடையாளம்? தாவீது இயேசு மகாராஜாவுக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பயமுறுத்துகிற சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி, தன் ஜனத்தை நிந்திக்கிற சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி, அந்த நிந்தனை நீக்கி போடும்படி களத்தில் தாவீது வந்து நின்றான். 40 நாள் வந்து நின்றான். ஆமென் சொல்லுங்க. ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் வரைக்கும் 2000 வருஷம். கூட்டினா 4000 வருஷம். 40 ஒரு வருஷம், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போல ஆண்டு. கரெக்டாக 40வது வருஷத்தில் பார்த்தா யார் வந்து பிறக்கிற பூமியில்? ஆண்டராக இயேசு கிறிஸ்து. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். 4000 வருஷம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்திலேருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள் 4000 வருஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த 40 நாளில் அந்த களத்துக்குள்ளே யுத்தம் பண்ணும்படியாக, கோலியாத்தை சாய்த்து போடும்படியாக, அவன் ஜீவனை அவன் விட்டு எடுத்து போடும்படியாக களத்தில் கர்த்தர் தாவீதை அனுப்பினது போல நியூ டெஸ்டமென்ட்ல இயேசு மகாராஜா வந்து நின்றார். இந்த செய்தியில் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய களத்தில் ஆண்டு வந்து நிற்கிறார். உங்கள் சமூகத்தில் ஆண்டு வந்து நிற்கிறார். உங்களுக்கு விரோதமாக்குற சத்துக்களோடு கூட, உங்களை நிந்திக்கிற, உங்களை பயமுறுத்துகிற, உங்களை சவால் விடுகிற, உங்களோட யுத்தம் பண்ண நினைக்கிற ஆவிக்குரிய சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி நம் ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சத்துருவுக்கு 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. பட் 40ஆவது நாளில் அந்த தேவன் களத்தில் வருகிறார். அவர் அந்த சத்துரோடு யுத்தம் பண்ணும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த யுத்த களத்தில் தாவீது வந்து நிற்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. 17:28 பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஆமாம். ஸோ அந்த களத்தில் தாவீது ஒரு 39 நாட்கள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது அந்த 40 நாளில் அந்த களத்துக்குள்ள வருகிறான் என்று சொன்னால் அது ஒரு அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்பேன். எல்லாரும் நினச்சிருப்பாங்கல்ல, இந்த கோலியாத் இப்படி பயமுறுத்துறானே, 39 நாட்களில் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறானே, யாராச்சும் இவனோட யுத்தம் பண்ணி இவனை கொன்று போட்டுட்டா தேசம் பாதுகாக்கப்படுமே, தேசம் ஆஸ்வதிக்கப்படுமே, யுத்தம் ஒரு முடிவுக்கு வருமே என்று சொல்லி அந்த என்ன பண்ணியிருக்கேன், எல்லோரும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல, யார் இந்த கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுவது,
யார் இவனை வெட்டி சாய்ப்பது? இவன் செத்தாதான் நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இவன் செத்தாதான் நமக்கு நிம்மதி, இவன் செத்தாதான் நமக்கு சமாதானம், இந்த சத்துரு விழுந்தாதான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஏன்னா ஒருவனுக்காக அந்த தேசம் முழுவதும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். சோல்ஜர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோக தேவன் சரியான நேரத்தில் 40 நாளில் கத்தங்க தாவீதை அனுப்பித்து கொடுக்கிறார். தாவீதன் களத்தில் வருகிறான். அவன் யுத்தம் பண்ண போகிறான். அந்த சத்துருடைய தலையை அவன் வெட்ட போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கோலியாத்தை 10 அடி இருக்கிறான். சவுல் ராஜாக்களும் சோல்ஜர்ஸும் அந்த 10 அடி உயரத்தை பார்க்குறாங்க, அவன் ஹைட்டை பார்க்குறாங்க, அவனுடைய கெப்பாசிட்டியை பார்க்குறாங்க, அவனுடைய பலத்தை பார்க்குறாங்க. எல்லோரும் மாம்ச கண்களில் அந்த கோலியாத்தை பார்க்குறாங்க. ஆனால் சின்ன தாவீது யுத்த புருஷன் தான், யுத்த வீரன் தான். ஆனால் சின்ன வயசு டீனேஜ் பையன் தான். அவன் மற்றவர்கள் பார்க்குற விதமாய் பார்க்காமல் ஆவிக்குரிய கண்களை கொண்டு அந்த கோலியாத்தை பார்த்தான். அங்கே தான் ஜெயம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளுடைய வெற்றி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாம்ச கண்களில் நம்ம சத்துருவை பார்க்காம, பிரச்சனைகளை பார்க்காம, ஆவிக்குரிய கண்களில், விசுவாச கண்களில் தேவன் பார்க்க விதமாய் ஒரு காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே வெற்றியுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் பலத்தில் பார்ப்போம். இந்த மாதம் கையில் இவ்வளோ பணம் இருக்குது, இது நம்ம பலத்தில் தான் அந்த காரியத்தை பார்ப்போம். நம்ம பலத்தில் பார்க்காம எனக்காக தேவன் முன்குறித்திருக்கிற அந்த விசுவாச கண்களில் ஒரு பிரச்சனை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம் ஜெயத்தினுடைய முதல் படியாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் நம்ம அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஜெயம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மற்றவர்கள் பார்க்க விதமாய் இந்த தாவீது பார்க்காம ஒரு விசுவாச கண்களில், ஆவிக்குரிய கண்களில், பிரகாசமுள்ள மனக்கண்களில் அந்த கோலியாத்தை அவன் பார்க்கிறான். அவன் யுத்தம் பண்ணுவதற்கு தைரியம் கிடைக்கிறது. நான் அவனோடு கூட யுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. அதனால் மற்றவர்கள் கோலியாத்தினுடைய உயரத்தை பார்த்தார்கள், தாவீதோ உயர்ந்தவரை பார்த்தான். திரும்ப சொல்கிறேன், தாவீது உயர்ந்தவனை அல்ல, தாவீது உயர்ந்தவரை பார்த்தான். அந்த உயர்ந்தவனுக்கு பின்னாடி இருக்கிற உயர்ந்தவர் ஒரு இருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனின் கர்த்தர் உயர்ந்தவர், எங்கே வாசமா இருக்கிறார்? உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். கர்த்தர் உயர்ந்தவர். கோலியாத்து உயர்ந்தவன், ஆனால் கர்த்தர் உயர்ந்தவர். அந்த கோலியத்தை காட்டிலும் அவர் உயர்ந்தவர். அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறது. ஸோ இந்த மாம்ச கண்களில் கோலியத்தை பார்த்தா 10 அடி இருக்கிறான். ஆனால் தாவீது அவன் 10 அடியை பார்க்கல, வானம் சிங்காசனம் பூமி பாதப்படிமா இருக்கிற உயர்ந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண நம்ம தேசத்தில் எம்எல்ஏக்களை பார்த்தா பயமாக இருக்கும், பயமுறுத்துவாங்க. எம்எல்ஏக்கள் சில போலீஸ் கேஸ்ன்னு போனால் அவங்க பயமுறுத்துவாங்க. நமக்கு எம்பி கான்டாக்ட் இருந்துச்சுன்னா எம்எல்ஏ என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அவன் அதிகாரத்தை என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம கான்டாக்டில் இருந்தாருன்னா எம்எல்ஏ பவர் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஒரு பிரைம் மினிஸ்டர் பவர் நம்ம கான்டாக்டில் இருந்துச்சுன்னா எம்எல்ஏ பவர் ஒன்றுமே கிடையாது. ஆனால் யாரையும் தெரிய காட்டி எம்எல்ஏ நமக்கு எப்படி இருக்கும்? பெருசாக தெரியும். ஸோ மற்றவர்களும் சவுலும் சோல்ஜர்ஸும் கோலியாத்தில் உயர்த்த பார்க்குறாங்க. நம்ம தாவீதோ உயர்ந்தவரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. வானமும் சிங்காசனமும் பூமி பாதபடியும் இருக்கிற அந்த உயர்ந்தவரை நோக்கி பார்த்ததுனாலே இந்த சத்துருவோடு யுத்தம் பண்ணத்தக்கதான ஒரு தைரியத்தை, ஒரு பலத்தை, சத்துவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அந்த காலம் அந்த 3வது செய்தியில் நம்ம உயர்ந்தவரை பார்க்க போகிறோம். உயர்ந்தவனை அல்ல, சத்துடைய பலத்தை அல்ல, சத்துடைய கிரைகள் அல்ல, உயர்ந்த தேவனை நம்ம பார்க்கிற பொழுது அந்த சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு பலத்தை, சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் எழுந்தருளுகிற பொழுது என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தர் நமக்காக, அப்படி உயர்ந்த தேவன் நமக்காக எழுந்தருளுகிற பொழுது, பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் வசனத்தை கவனிங்க. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். அவர்கள் எல்லார் மேலும் உயர்ந்தவர் ஒருவரும் உண்டு. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் இருக்கிறான். அதான் சொன்னோம். எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர் அதிகாரம் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் அதிகாரம் இருக்கிறது. இப்படி உயர்ந்தவங்க மேலே உயர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்றது எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு வானத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உயர்ந்தவனுடைய பலத்தை பார்க்காம உயர்ந்தவருடைய உன்னதத்தில் வாசமாக இருக்கிற உன்னதமான தேவனுடைய அந்த உயர்ந்த தேவனுடைய ஆவிக்கிற கண்கள் நம்ம தரிசிக்கிற பொழுது இந்த வல்லமையெல்லாம் அடிபட்டு போய் விடுகிறது. ஆமேன். உயர்ந்தவன் மேல்
உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். அவர் எல்லார் மேலும் உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பவரும் அத்தாரிட்டி யார் கண்ட்ரோல் இருக்கு? கர்த்தருடைய கண்ட்ரோல் இருக்கு. எல்லா அத்தாரிட்டியும் பவரும் கர்த்தருடைய கண்ட்ரோல் இருக்கு. நமக்கு இவங்க பெருசா தெரியுறாங்க, ஒரு எம்எல்ஏ பெருசா தெரியுறார், ஒரு எம்பி பெருசா தெரியுறாங்க, ஒரு பிரச்சனை நமக்கு பெருசா தெரிகிறது, நம்ம போராட்டம் நமக்கு பெருசா தெரியுது. எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகை செய்கிற இயேசு மகாராஜா நமக்கு இருக்கிறார். அவரே உயர்ந்தவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு இந்த பார்வை நமக்கு வருகிறதோ அன்றைக்கு நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த பார்வை கண்கள் திறக்கப்பட்ட உடனே அந்த ப்ராப்ளத்தை நோக்கி நம்ம ஃபேஸ் பண்ண ஓட ஆரம்பிக்கிறோம். ஆமென். மற்றவங்க பயந்து ஓடினாங்க, புறமிதுக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் தாவீது அந்த கோலியத்தை நோக்கி ஓடினான். காரணம், அவன் கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. இந்த மதிய வேளையில் நம் கண்கள் திறக்கப்படுகிற பொழுது சத்துருவை பார்த்து பயந்து புறமிதுக்கிட்டு ஓட மாட்டோம். அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்த்து நிற்கும்படி புறப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. காரணம், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நாம் அப்படி கர்த்தருக்கு சார்ந்து கொண்டு அவரை நாம் யுத்தம் பண்ணுவது கடந்து போவோம். பாருங்க, கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிறவர். தாவீதுக்காக கர்த்தர் எழுந்தருளினா, கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற பொழுது என்னென்ன காரியம் நடக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகும் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. என்னாகும் 10:35. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள். நல்ல கவனிங்க, உயர்ந்தவரை நம்ம நோக்கி பார்க்கிற பொழுது, அவரை நம்ம சார்ந்து கொள்கிற பொழுது அவர் நமக்காக எழுந்தருளுகிறார். கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற பொழுது என்ன நடக்குது? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். கோலியாத்தின் வல்லமைகள் சிதறடிக்கப்படுகிறது. நம்மளை நிந்திக்கிற, நம்மளை தூஷிக்கிற, நம்மளை பயமுறுத்துக்கிற சத்துடு வல்லடிகளை கர்த்தர் சிதறடித்து போடுகிறார். ஹல்லேலூயா. இந்த 40 நாளில் கர்த்தர் நமக்கு நேராக பேசுகிறார். நம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நமக்கு விரோதமாக நிந்திக்கிற ஆவிகள் சிதறடிக்கப்படும். நம்ம நிந்தித்த வல்லமைகள் சிதறடிக்கப்படும். நம்மளை பயமுறுத்துகிற காரியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த 1 மணி நேரம் செய்தியில் ஏதாச்சும் ஒரு ரேம வார்த்தை பிடிச்சிக்கோங்க. எல்லா வார்த்தையும் உங்களுக்கு கேட்டாலுமே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ஆவினர் சொல்லுவார், மகனே மகளே இதுதான் உன்னுடைய வார்த்தை, இதை மட்டும் பிடிச்சிக்க, ஸ்தோத்திரம் பண்ணிரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நம்ம 20-30 வசனம் பேசினாலும் ஏதாச்சும் ஒரு வசனம், ஒரு வார்த்தை உங்களுக்கு அந்த ரேம வார்த்தையாக இருக்கும். அந்த ஒரு வேடுக்காக ஸ்தோத்திரம் பண்ண அது உங்களை ஆசீர்வதிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நான் எழுந்தருளுவேன், கர்த்தர் எழுந்தருளுவார். கர்த்தர் எழுந்தருளும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார். அப்போ நம்ம கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற தேவன். அவரை சார்ந்து கொண்டு அவர் விசுவாசத்தை அவர் நோக்கி நம்ம பார்க்கிற பொழுது அவர் நமக்காக எழுந்தருளுகிறவர். இப்பொழுது மேன்மைப்படுவேன், இப்பொழுது உயருவேன் எல்லாம் இன்னொரு வசனம் இருக்குல்ல, இப்பொழுது உயருவேன், இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று சொல்லி ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்கிறது. அப்போ கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற தேவன். நமக்காக எழுந்தருளுகிற பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகல. 2வது பாருங்க, என்னாகும் புஸ்தகம் வாசித்தோம்ல, அடுத்தது 2 நாளாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தொடர்ந்து வாசிங்க. அவர் 41 6:41 2 நாளாகமம் 6:41. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற பொழுது என்ன நடக்கிறதாம்? அவருடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஹல்லேலூயா. 40 நாள் காத்திருந்து ஜெபிச்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஃபட்டிக்காக ஒரு வேடு சொல்றாரு, என் ஜனங்கள் என்னுடைய நன்மையிலே மகிழ்வார்கள். ஹல்லேலூயா. எந்த நன்மைக்காக காத்திருந்து ஜெபிச்சீங்களோ அதுக்கான ஒரு ப்ராஃபஸியாக ஒரு வாக்குத்தத்தமாக கற்று தருகிறார். என் ஜனங்களை நான் நன்மையினால் மகிழ்ச்சி அடைய செய்வேன். ஆமேன். எந்தெந்த காரியங்களை விண்ணப்பங்களாக வைத்து, தூபங்களாக வைத்து, ஜெபங்களாக ஏறெடுத்தீங்களோ அந்த ஜெப தூபங்களை கற்று சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பரிசுத்தவான்கள் நான் கொடுக்கும் நன்மையினாலே அவள் மகிழ போகிறார்கள். நான் கத்தர் அவர்களுக்காக நான் எழுந்தருளி இருக்கிறேன், நான் மேன்மைப்பட போகிறேன்னு சொல்லி கற்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். ப்ராஃபஸியாக, தீர்க்க தரிசனமாக காத்திருக்கிற நன்மைகள். ஆண்டவரே காலதாமதமாகிறது,
காலதாமதமாகிறது, சில ஆண்டுகள் ஆகிவிட்டது, சில மாதங்கள் ஆகிவிட்டது, நன்மைகள் தள்ளி போய் கொண்டே இருக்குது. இன்னும் எத்தனை காலங்கள் காத்திருப்பேன், இன்னும் எத்தனை காலங்களாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அந்த காத்திருக்கிற காலங்கள் எப்போது எனக்கு முடியும் என்று சொல்லி கேள்வியோடு உட்கார்ந்துருக்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். மகனே மகளே, நான் உம்மை என்னுடைய நன்மையினால நான் மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அதான் வார்த்தை. இந்த வார்த்தையை பிடிச்சி உங்களை ஆசீர்வதிச்சிடும். ஆமென். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய நன்மையிலே மகிழ்வார்கள். எப்பொழுது? கர்த்தர் தம்முடைய வல்லமையோட பெட்டியோடு கூட எழுந்தருகிற பொழுது. 40 நாள் கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறேன், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். ஐ வில் டூ கிரேட் திங்ஸ், ஐ வில் டூ குட் திங்ஸ். ஆமென். நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், காத்திருக்கிற நன்மைகளை வாய்க்க செய்வேன். கர்த்தருடைய வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார், கர்த்தர் இரக்கம் செய்வார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நன்மையை வாய்க்க செய்வேன். ஆமென் சொல்லுவோம். நன்மை செய்கிறார், சுற்றி திரிந்தவர், நன்மையான காரியங்களை அவர் தந்து ஆசீர்வதிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஆவியில் உணர்றேன், சிலருக்கு நன்மை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, நீ புது சாட்சியாக சொல்ல போகிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. காத்திருக்கிற காரியங்களில் நன்மை வரப்போகிறது, நன்மைகள் வரப்போகிறது. காத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் வாய்க்க செய்வார். அது 2வது பிளஸிங். தொடர்ந்து பாருங்கள், இன்னொரு காரியம் பாருங்கள். ஸ்தோத்திரம். 102 சங்கீதம் 13வது வசனம். 102 சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. காலமும் நேரமும் நம்ம கையில் இல்லை பாருங்க. காலமும் நேரமும் நம்ம கையில் இல்லை. அடுத்த நாள் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களுக்காக எனக்காக தேவன் நன்மைகளை அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ அந்த காலத்தில், அந்த நேரத்தில், அந்த காரியங்களை ஆச்சரியமான விதத்தில் தேவன் வாய்க்க செய்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஆமென். தேவர் கர்த்தர் எழுந்தருகிற பொழுது என்ன நடக்குதான்? சீயோனுக்கு இரக்கம் செய்கிறார், இரக்கம் செய்கிறார். அந்த இரக்கம் என்ன செய்யுதுன்னா, நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறது. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆபிரகாம் சாராள் குடும்பத்தாருக்கு அப்படி ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருந்தான். அவர் குறித்த அந்த காலம் நேரம் வந்த பொழுது ஒரு வெளியேறப்பட்ட ஈசாக்கு பிறந்தான். நியூ டெஸ்ட்மெண்ட் சகர எலிசபெத் குடும்பத்துக்கு ஒரு யோவான் கொண்டு பிறந்தான். ஹல்லேலூயா. காத்திருந்து சோர்ந்து போன யோசேப்புக்கு அந்த காலம் நேரம் வந்த பொழுது சரியான 30வது வயதில் ஆச்சரியமான விதத்தில் சொப்பனத்தை கண்ட ராஜாவின் மூலமாக விடுவிக்கப்பட்டு அவன் சிங்காசனம் அமர்ந்தான். ஸோ உங்களுக்காக எனக்காக கர்த்தர் தயை செய்கிற காலம் நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். ஆமென். சம்டைம்ஸ் ட்ரெயின் புக் பண்ணிடுவோம், வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள். வெயிட் பண்ணி கடைசி நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். கடைசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் போடும்போது சொல்லுவாங்க, உங்கள் சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. அப்படி வருதில்ல வெயிட்டிங் லிஸ்ட். அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். போக முடியுமா முடியாதா, கன்ஃபார்ம் ஆகாதா, அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக 1 hour அல்லது 3 hours நினைக்கிறேன் அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவான். 3 to 4 hours முன்னாடி ஒரு மெசேஜ் வரும், உங்கள் சீட்டு கன்ஃபார்ம். அப்பா பெருமூச்சு விட்டுட்டு சோத்திரம் பண்ணிட்டு போயிடும். கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனுக்கு இரக்கம் செய்வேன், அதற்கு தயை செய்யும் காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்தது. அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை காத்திருக்கிற நன்மைகள் மாத கணக்கா வருஷ கணக்கா சில நன்மைகள் காத்து தள்ளி போகிறது. அப்பா சில ஆசீர்வாதங்கள் தள்ளி போகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதுக்கு தயை செய்யும் காலம் அதுக்கு குறித்த நேரம் வந்ததுன்னு சொன்னீங்க. இந்த வாக்கு தத்துவம் யாரோட வாழ்க்கையில் பழிக்க வேண்டுமோ இன்றைக்கு அது பழிப்பதாக கர்த்தருடைய தயை செய்கிற காலம் நேரம் வந்திருக்கிற அப்படின்னாலே ஆண்டவரே அந்த காரியங்கள் வாய்க்கட்டும். ஜீவன சாட்சியில கர்த்தர் நிறுத்துவீராக. எல்லாம் சோதரம் பண்ணுவோமா? ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக காத்திருந்தார்களோ ஆண்டவரே அந்த காத்திருக்கிற காரியங்களிலே கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும், கர்த்தருடைய அற்புதம் விளங்கட்டும். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய கரத்தின் வல்லமை விளங்குவதாக, நற்செய்திகள் வருவதாக, நன்மைகள் நடப்பதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவன சாட்சியில கர்த்தர் ஒவ்வொரு நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தயை செய்கிற காலத்துக்காக ஸ்தோத்திரம், குறித்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளை வாய்க்கப்படுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஸோ தேவன் நமக்காக எழுந்தருளுகிறவர். அவர் எழுந்தருகிற பொழுது என்ன நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார், கோலியாத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, நன்மையினால மகிழ்ச்சி அடைகிறோம். அதுக்கு குறித்த காலமும் நேரமும் வரும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென் சொல்லுங்கப்பா. நம்ம காத்திருக்கிற பீரியட் ஒரு நாள் வேஸ்ட்டாக போகாது. நான் பார்த்த வரைக்கும் என் பர்சனல் லைஃப்பில் தேவ சமூகத்தில் காத்திருந்துட்டோம்னா அது 1000 மடங்கு பிளஸ்ஸிங் தான். அது வேஸ்ட்டே போகாது. எனக்கு 32 வயசில் மேரேஜ் நடந்துச்சு. ஏஜ் ஆஃப் 32. ஏன் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை ஊழியம் பார்த்துட்ருக்குறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சர்ச்சு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த அந்த அப்போ அந்த சர்ச்சு கட்டி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. கட்டி முடிச்சு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணேன். அல்லேலூயா. ஸோ ஒரு டீமாக அந்த காரியத்தை செஞ்சோம். அந்த நேரத்தில் கர்த்தர் செஞ்சார். ஆனால் பெங்களூர்லேருந்து தமிழே தெரியாத ஒரு பொண்ணை எனக்கு ஆண்டு மேரேஜ் பண்ணி வச்சார். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு 6 மாதம் தமிழே தெரியாது, எனக்கு கன்னடாவே தெரியாது. எப்படி எங்கள் மேட்ச்சு பாருங்க. அப்படியே நாங்கள் அப்புறம் கற்றுக்கிட்டோம். அப்படியே ஆண்டு கிருபை பாராட்டினோம். நம்முடைய காத்திருக்கிற பீரியடு ஒரு நாள் வீணாய் போகாது. பெஸ்ட் ஆண்டவர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். நன்மையான காரியங்களை செய்கிறார். அதனால் காத்திருக்கும் போது டயர்டாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, ஆபிரகாம் வந்தாலும் சகரியா வந்தாலும் ஒரு சோர்வு இருக்கும், மைண்டில் ஒரு டயர்னஸ் இருக்கும். ஆனால் கர்த்தர் பெருசாக செய்வான். லாசருக்காக இயேசுக்காக மாத்தல் முறையில் காத்திருக்கிறாங்க. அழுது டயர்ட் ஆகிட்டாங்க. டயர்டானது மாத்திரம் இல்லாமல் கோபம் வேறு ஏசப்பா மேலே. அந்த மாதிரி ஜீசஸ் வந்திருக்கான்னு சொன்னோடனே மார்த்தாள் எழுந்திரிச்சு ஓடிட்டு. ஆனால் மறியல் என்ன பண்ணலை, போகவே இல்லை. ஆண்டவர் வந்திருக்கிறார், உன்னை கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு போகிறா. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணலை, போகலை. ஏன் போகலைன்னா கோபம். யார் மேலே? ஏசப்பா மேலே கோபம். ஏன் கோபம் வந்துச்சு? 4 நாள் ஆயிடுச்சு, மதிச்சு புதைச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதனால கோபப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் தன்னுடைய மகிமை விளங்க பண்ணினார். அவருடைய திட்டம் வேறையாக இருந்துச்சு, அவருடைய சித்தம் வேறையாக இருந்துச்சு, அவருடைய கிரிகள் வேறு விதமாக இருந்துச்சு. இவங்க புரிஞ்சிக்க முடியல. ஆனால் கர்த்தர் தன்னுடைய மகிமை விளங்க பண்ணி அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தா. நாம் காத்திருக்கிற காலங்களில் ஒருபோது வீணாய் போகாது. அது 1000 மடங்கு பிளஸ்ஸிங்காக வந்து சேரும். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுகிறவர். அவர் எழுந்தருகிற பொழுது அதுக்கு தயவு செய்கிற காலம் நேரம் வந்து விடுகிறது. காரியங்கள் வாய்க்கும், ஆச்சரியமாக நடக்கும். பாருங்கள், எனக்கெல்லாம் 2 மாதத்துல மேரேஜ் முடிச்சாங்க. 30 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். டக்குன்னு பாஸ்ட்டு பொண்ணு பார்த்தாரு, பேரண்ட்ஸை பார்த்தாரு. மேக்ஸிமம் 2 மந்த்ஸுக்குள்ளே நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, மேரேஜே முடிஞ்சிச்சு. கடன்னு 2 மாதத்துக்குள்ள பார்த்தா ஃபேமிலி ஆகிடும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் நேரம். கர்த்தருக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய நேரம் வந்து விட்டால் காரியங்கள் தானாய் நடக்கும். காரியங்கள் தானாய் நடக்கும். டோர்ஸாக தானாக ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் அடைக்கப்பட்ட டோர்ஸு டக்குன்னு ஓப்பன். எப்படி நடந்துச்சே தெரியாது. பசங்க இருக்கிற சொப்பனம் காண்கள் போல் இருந்தோம். சீயோனு சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிற பொழுது சொப்பனம் காண்கள் போல் இருந்தோம். மதிய நேரத்தில் நான் சொல்கிறேன், அநேகர் சொப்பனம் காண்கள் போல உங்கள் சிறைப்பை கர்த்தர் திருப்ப போகிறா. ஒரு சிறைப்பில் கர்த்தர் திருப்ப போகிறா. கர்த்தர் சிறைப்பை திருப்புகிற பொழுது சொப்பனம் காண்கள் போல இருக்கும். ஆச்சரியமா, நமக்கே ஆச்சரியமா எப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில். கர்த்தர் நடப்பித்தா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சிறைப்பில் திருப்பப்படுகிற நேரம். வருஷத்தின் கடைசியில் தேவன் சிறையிருப்புகள் திருப்புவா. சிறைப்பில் திருப்புகிற பொழுது நீங்கள் சொப்பனம் கண்களை போல இருப்பீங்க. ஆச்சரியமாக நினைப்பீங்க, நானா என்னையா கர்த்தர் ஆசீர்வதிச்சார், என்னையா கர்த்தர் நடத்தினா, என்னுடைய காரியங்களை வாய்த்தது. ஆமென், உங்கள் காரியம் தான் வாய்த்தது. ஏன்னா கர்த்தர் காத்திருக்கிற பிள்ளைகளை வெக்கப்பட்டு போக விடுறது இல்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்படி தம்முடைய காலத்தில் தம்முடைய நேரத்தில் அற்புதமாக காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிங்க, உற்சாகமாக இருங்க, தைரியமாக இருங்க, ஸ்தோத்திரத்தோடு இருங்க. நல்லது நடக்கும், நன்மை வரும், கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம். ஒரு சாங் பாடிட்டு கர்த்தரை வாழ்த்து நம்ம கேட்கலாம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆமென். களத்தில் முதலாவது தாவீது வருகிறான். அது என்ன அர்த்தம்னா, அந்த தேவன் குறித்த காலம் அங்கே வந்தது. கோலியாத் கதையை முடிக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. களத்தில் தாவீது வருகிறான்னா அது ஒரு அடையாளம். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புது. உள்ளங்கை மேகம் எழும்புதுன்னா அடுத்து ஒரு பெருமழை வரப்போகிறது. களத்துக்குள்ள தாவீது வருகிறார் என்று சொன்னால், களத்துக்குள்ள இயேசு ராஜா வருகிறார் என்று சொன்னால் அங்கே ஏதோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? கோலியத்தின் தலை வெட்டப்பட போகுது. அல்லேலூயா. சத்துவன் தலையை கர்த்தர் என்ன செய்ய போகிறா? வெட்ட போகிறா. 17:52 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 52வது வசனம். இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள். அதே போல ஸ்தோத்திரம் 54வது வசனம்.
தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு ஆமா வந்தான். கலையை என்ன பண்ண ஏற்கனவே வெட்டி போட்டான். 50 வருஷத்துல அவன் வெட்டி விட்டான், தலையை வெட்டிட்டான். வெட்டப்பட்ட தலையை இது கோலியத் தலையை வச்சு என்ன பாருங்க, இது என்னது கோலியத்துடைய தலை. இப்போ கோலியத் தலை என்ன செய்யறான்னா உடம்பை விட்டு பிரித்து வெட்டி எடுத்து யார் தமிழ் கையில் வச்சிருக்கிறான்? எல்லாரும் எனக்கு கவனிங்க, இது கோலியத்துடைய தலை. அது உடம்பை போய் வெட்டி என்ன பண்ணியாச்சு, தனியாக எடுத்தாச்சு. தலையில் என்ன இருக்கும்? கண் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு. நல்லா கவனிங்க, கோலியத் தலையில் கண் இருக்கு, காது இருக்கு, வாய். என்ன பேச்சு பேசினால கோலியாத்து. இப்போ பேசுகிறா பார்ப்போம். இப்போ அது ஞான கத்தவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் இந்த மெசேஜுக்கு ஆயத்தமாகும் போது ஃபஸ்ட் டைம் அப்படி ரெவல்யூஷன் கிடச்சி. இப்போ பேசுகிறா பார்ப்போம். சவால் விட்டல்ல, இப்போ நிந்திச்சல்ல. கண் இருக்கு ஆனால் உசுர் இல்லை, தலை இருக்கு ஆனால் தலையில் உசுர் இல்லை. உடம்பு விட்டு என்ன பண்ணியாச்சு, வெட்டி எடுத்தாச்சு. வாய் இருக்கு, இப்போ என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. காது இருக்கு, இப்போ கேட்காது. கல்வாரி சிலுவையில் இயேசு சத்துவ தலையை வெட்டி நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜீவனை எடுத்தார். ஓ கொலோசியர் 2:14-15 வருஷத்தின்படி சத்துவம் தலையை நசுக்கி போட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 3:15, எபிரேயர் 2:15, கொலோசியர் 2:15, 3 ஒரே அர்த்தம். சத்துவம் தலையை கர்த்தர் எடுத்து போட்டார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்துவம் தலையை கர்த்தர் நசுக்கி போட்டார். அதுக்கு முன்பாக என்ன பேச்சு பேசிட்டான், எவ்வளோ சவால் விட்டான், எவ்வளோ நிந்திச்சான். 40 நாளில் அங்கே கர்த்தர் வருகிறார். தம்முடைய தூதனை, நம்முடைய ராஜாவை, தாவீது ராஜாவை அனுப்புகிறார். அவன் யுத்தம் பண்ணி அவன் தலையை வெட்டுகிறான். வெட்டப்பட்டவன் என்ன நடந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனால் உயிர் மட்டும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கோலியாத் இருக்கான், கையில் அவன் தலை கையில் வச்சிருக்கிறான், ஆனால் அந்த தலையில் என்ன இல்லை, உயிரை எடுத்துட்டான் பாருங்க தாவீது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பேச முடியாது, இப்போ சவால் விட முடியாது, இப்போ பயமுறுத்த முடியாது. ஜெயம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அந்த தலையை வெட்டி எருசலேமுக்கு தூக்கிட்டு போனானா. என்ன தைரியம்! நல்ல கரணத்திற்கு கதை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடையாளம், தலையை வெட்டிட்டேன். கோலியாத் தலை வெட்டப்பட்டு விட்டது. இனி அவன் சபிக்க முடியாது, இனி நிந்திக்க முடியாது, தூஷிக்க முடியாது, சவால் விட முடியாது. அவன் எல்லாம் இருக்குது, ஆனால் ஜீவன் இல்லை. தலை இருக்குது, உடம்பு இருக்குது, ஆனால் அந்த உடம்புல என்ன இல்லை, ஜீவன் இல்லை. அந்த ஜீவனை வெட்டியாச்சு. இயேசு கிறிஸ்து அது நமக்காக செய்ய போகிறார். 40 நாளில் உங்களுக்கு சவால் விட்ட காரியங்கள், உங்களுக்கு எதிர்த்த காரியங்கள், உங்களுக்கு பயமுறுத்த காரியத்துக்கு அந்த ஜீவனை கர்த்தர் எடுத்து விடுவார். மறுபடியும் ஒரு கரணத்திற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கண் இருக்கும் ஆனால் பார்க்க மாட்டான் கோலியாத். வாய் இருக்குது, அவனால் பேச முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். காது இருக்கு, அவனுக்கு கேட்காது. ஏன்னா உசுரு போச்சு, வெட்டியாச்சு, தலையை வெட்டியாச்சு. நல்ல ஒரு வெளிப்பாடு புரிஞ்சுங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சொல்கிறேன். ஆதியாகமம் 3:15, எபிரேயர் 2:14-15, கொலோசியர் 2:14-15, எல்லாம் 15 வருது பாருங்க. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. ஆதியாகமம் 3:15, கொலோசியர் 2:14-15, எபிரேயர் 2:14-15, எல்லாமே 15-15-15, 3:15, 2:15, மறுபடியும் 2:15. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். எவ்வளோ அழகாக ஆண்டு பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன். சிலுவையில் வெற்றி, கொலோசியர் 2:15, எபிரேயர் 2:15 மரணத்தின் மேலே வெற்றி. ஆமேன் சொல்லுங்க. இயேசுனாலே வெற்றி, இயேசு கிறிஸ்துனாலே வெற்றின் அடையாளம். நம்ம வெற்றிக்காக போராடலை, நம்ம வாழ்க்கை வெற்றிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கல்வாரி சிலுவையில் இயேசு பெற்றுக்கொண்ட அந்த வெற்றிலேருந்து தான் கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமேன். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதி. கர்நாடகி பாடுவோமா? நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ. கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ. அப்பான்னு கூப்பிடப்பட்டோம், ஆவியால நிரப்பப்பட்டோம். அப்பான்னு கூப்பிடப்பட்டோம், ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆமென், ஆமென். அந்த காட்சியை பாருங்க.
சின்ன பையன் தாவீது, ஆனால் கையில் யாரை பிடிச்சிருக்கிறான்? வெட்டப்பட்ட கோலியத் தலையை பிடிச்சிருக்கிறான். சிரிச்சிருப்பான்ல, அச்சா ஜெயிச்சிட்டோம்டா, ஹல்லேலூயா. கோலியத் தலையை வெட்டியாச்சு. வெட்டதுக்கு அப்புறம் பாருங்க, கோலியாத்து விழுந்தான், தாவீது உயர்ந்தான். டைலாக் பாருங்க, நான் ஆண்டு சொல்லி கொடுத்தார். கோலியாத்து விழுந்தான், தாவீது உயர்ந்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கோலியாத்து விழுகிற பொழுது நம்ம உயர்த்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். அவர் எல்லார் மேலும் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. ஸோ தாவீது உயர்ந்தவனை பார்க்கல, உயர்ந்தவனாக கோலியாத்தை பார்க்கல. அவனுக்கு பின்பதாக நிற்கிற உயர்ந்தவரை கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவன் கையில் கோலியாத்தை தலை வந்துடுச்சு, ஜெயித்தான். இந்த வருஷத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம். சத்துருக்களை ஜெயம் எடுக்க போகிறோம். பயமுறுத்துற ஆவிகளை ஜெயம் எடுக்க போகிறோம். நிந்தைகளை ஜெயம் எடுக்க போகிறோம். அவமானங்களை நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். சவாலை சந்தித்து நம்ம ஜெயிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயர்ந்தவன் நம்மோடு கூட இருக்கிறார். உயர்ந்தவன் நம்மோடு கூட இருக்கிறார். பெரியவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் நம்ம ஜெயத்தை தருவார். தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டான், உயர்ந்தவரை சார்ந்து கொண்டான். கோலியாத்து விழுந்தான், தாவீது உயர்ந்தான். காரணம், அவன் உயர்ந்தவரை நோக்கி பார்த்தான். உயர்ந்தவரை நோக்கி பார்த்தான். தொடர்ந்து உயர்ந்தவரை நோக்கி பார்ப்போம், நம்ம காரியங்கள் ஜெயமாய் மாறும். அது ஃபர்ஸ்ட் பிளஸிங். 40வது நாளில் களத்தில் அங்கே தாவீது வருகிறான். அந்த கோலியாத்தின் தலையை வெட்டுகிறான். மிகப்பெரிய ஜெயத்தை எடுக்கிறான். அவன் தேசத்தை ஆடு மேய்த்து அவன் அரசனா அடுத்த ஸ்டேஜ் லெவலுக்கு அவன் கடந்து போகிறான். ஃபர்ஸ்ட். செகண்டு, யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 10 முதல் 12 வசனங்கள். யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மரதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம், பஸ்காவின் மறுநாள், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, மறுநாளாகிய அன்றைய தினம் பஸ்கா கொண்டாடிட்டாங்க. நெக்ஸ்ட் டே, வெரி நெக்ஸ்ட் டே அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. 40 வருஷம் சாப்பிட்ட மன்னா என்ன பண்ணல? இல்ல. தொடர்ந்து வாசிக்கும் போது அதுவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்து தானே புசித்தார். நல்ல கவனிங்க சத்தியம். ஸோ 40 ஆண்டு காலங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வேணாத்தில் நடக்கிறாங்க. கர்த்தர் போஷிக்கிறார், மன்னாவை கொண்டு போஷிக்கிறார். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக மன்னா சாப்பிட்டாங்களா? வாழ்நாள் ஃபுல்லாக மன்னா சாப்பிட்டாங்களா? இல்லை. என்னைக்கு அந்த கானான் தேசத்தில் காலை வைத்து அந்த தானியத்தினால அந்த அப்பத்தை சாப்பிட்டார்களோ அன்றைக்கு மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அப்போ இந்த மன்னா என்பது அந்த வனாந்திரத்தில் அவர்கள் விவசாயம் செய்ய முடியாது, அவங்களுக்கு பிரயாசப்பட முடியாது. கர்த்தரை நம்பி அவங்க எகிப்தை புறப்பட்டு வந்ததுனால அந்த 40 ஆண்டுகள் டெம்பரவரியாக அவங்களை போஷிப்பதுக்காக கர்த்தர் அந்த மன்னாவை வைத்திருந்தார். ஆனால் அவங்களோட வாக்குத்தத்தம் அதுவல்ல, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன், கானான் தேசத்தின் ஆசுவத்தை நீங்கள் புசிப்பீங்கன்னா கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஸோ அந்த 40 நாட்கள் முடிஞ்ச அன்றைய தினமே மறுநாளை வசனம் சொல்லுகிறது, கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை பலனை அவளை புசித்தார்கள். ஆமென். ஒரு ஷிஃப்டிங் நடக்குது பாருங்க. 40 வருஷமா இருந்த சாப்பிட்ட ஒரு மன்னாவை சாப்பிடாம கானான் தேசத்தினுடைய பலனை சாப்பிடத்தக்கதான அந்த 40ஆம் நாளில் ஒரு ஷிஃப்டிங், ஒரு ப்ரொமோஷன், அடுத்த லெவல் பிளெஸ்ஸிங்ஸ்குள்ளே அவங்க கடந்து போகிறாங்க. நான் இப்படி சொல்லட்டும், உங்கள் அடுத்த லெவல் பிளெஸ்ஸிங்ஸ் கதை உங்களை நடத்த போகிறான். ஹல்லேலூயா. 40 ஆண்டுகளாம ஒரு லெவல் அப்படியே போயிட்டே இருந்துச்சு, ஒரு லேயர் லெவல் அப்படி போயிட்டு இருக்குது. மன்னாந்தத்தில் அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. அது வெளியேறப்பட்ட மன்னா, ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட மன்னா, அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க மன்னா சாப்பிட்ருக்காம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கானான் தேசத்துடைய தானியத்தால் பலனை சாப்பிடும்படிக்கு ஒரு ஷிஃப்டிங் அங்கே நடக்குது. ஆமென். ஒரு புதிய வருஷத்தில் அன்றைக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. யாராச்சும் கார் வாங்க பிளான் தான் நல்லா ஷிஃப்ட் வாங்குங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரே பாஸ்டர் தெரியும், யாராச்சும் கார் வாங்குற ஐடியாவில் இருக்கிற பாஸ்டர் அப்படின்னா ஷிஃப்ட்னு ஒரு கார் இருக்குது, முடிஞ்சால் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஷிஃப்டிங் அதுக்காக சொல்லுவார். ஷிஃப்டிங், ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது, ஒரு பிளஸிங் வரப்போகுது. 40 வருஷமாக அப்படியே மன்னாவையே சாப்பிட்ற ஒருவேளை அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி இதே ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் 40 வருஷம் முடிந்த பொழுது கானான் தேசத்தினுடைய பலனை அவள் புசிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். நான் பேசுகிற வசனம் சில ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள இறங்குது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை ஷிஃப்டிங் வரப்போகுது, உங்கள் தொழிலில் ஒரு ஷிஃப்டிங் வரப்போகுது, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஷிஃப்டிங் வரப்போகுது, உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஷிஃப்டிங் வரப்போகுது. 40 ஆண்டுகளாக ஒரே சைலண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. தேவன் அடுத்த லெவல் பிளெஸிங்ஸ் நேராக ஒரு அற்புதமான மன்னாவை முடித்து அடுத்த சீசனுக்கு நேராக, அடுத்த ஷிஃப்டிங்கு நேராக தம் ஜனத்துடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து பிளஸ் பண்ணினார். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அது நடக்கும், உலக பிரகாரம் அது நடக்கும். கர்த்தர் ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 40 வருஷம் ஒரே மாதிரி லைஃப். சில பாருங்கள் 10 வருஷமாக ஒரே மாதிரி இருப்போம். ப்ரொமோஷனே வரல பாஸ்டர், ப்ரொமோஷனே வரல பாஸ்டர். வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர், வரும்.
ஆமே, வெயிட் பண்ணுங்க, வரும். இல்லை தொடர்ந்து அந்த வெயிட்டிங்லேயே பேசிட்டே இருக்கிறேன். நான் உறுத்தப்படுறேன். சார் எதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதில் வெயிட்டிங் லிஸ்ட்னு தெரில. பெஸ்ட்டாக வரும். பெஸ்ட்டாக செய்வார். கர்த்தர் தம் ஜனத்தை ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஜாபில், ஃபேமிலியில், குழந்தைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டுக்காக, கிருபைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டு சொல்கிறார், உங்கள் சீசனில் ஒரு ஷிஃப்டிங் வருது. உங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தில் ஒரு சீசன் மாறுது, ஒரு ஷிஃப்டிங் வருது. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென்னு சொல்லி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் அடுத்த சீசனுக்கு நேராக, அடுத்த ஷிஃப்டிங்க்கு நேராக இயேசுவின் நாமத்தை ஜனத்தை பிளஸ் பண்ணுங்கப்பா. யார் யார் காத்திருக்கிறார்களோ காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த ஷிஃப்டிங் இறங்கட்டும், அந்த சீசன் மாறட்டும். இயேசுவின் நாமத்தை காணாத தேசத்தின் பலனை ஜனங்கள் புசித்தது போல ஜனத்தை ஊழியத்தை பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் வார்த்தை வந்து பலிப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. ஜனத்தை பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் அப்படி ஆசீர்வதிக்க அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. அந்த நாளில் மறுநாளிலே மன்னா பெய்யாமல் விழுந்தது. ஏன் மண்ணை ஸ்டாப் ஆயிடுச்சு? காலை பயந்துடாது. ஐயோ மண்ணா ஸ்டாப் ஆயிடுச்சு, 40 வருஷமாக சாப்பிட்டு சாப்பாடு ஸ்டாப் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, அதோட பெஸ்ட்டாக ஒன்று வருது. மன்னாவோட பெஸ்ட்டான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து அவர் நம்மளை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது காரியம், கடைசியாக இன்னொரு காரியம் பாருங்கள். 40 நாளில் என்ன நடக்குது? நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் போடுறார். யூதேவிலேருந்து, கலிலேயிலேருந்து யூதேவுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி ஜெபித்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போகிறார். அங்கே 40 நாட்கள் சத்துருவால் சோதிக்கப்படுகிறார். நான் இப்படி சொல்லட்டும், கத்திர பிள்ளைங்க இன்னும் யாராச்சும் பேப்டிஸ்ட் எடுக்காமல் இருந்தால், விசுவாசத்தும் அது தள்ளி போகிற பிள்ளைகள் இருந்துச்சுன்னா, ஆண்டு கிருபையினால புது வருஷத்துக்கு வருவது முன்பதாக நீங்கள் ஞானசம் எடுத்துக்கொள்ளும்போது அன்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கத்தரையே விசுவாசத்தை அந்த ஞானசம் எடுப்பதுக்கு என்ன தேவைன்னா ஒன்றே ஒன்று தான் தேவை. இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர், நான் நம்புகிறேன்னு சொல்லி முழுகத்தோடு விசுவாசத்தான் ஞானஸ்தானம் உண்டு. அவரால் எனக்கு பாவமணி பொண்ணு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் இன்னும் ஞானஸ்தானம் தள்ளி போட்ட சாக்கு போட்டு சொல்லி யாராச்சும் அப்படி தள்ளி போட்டிருந்தா உங்களுக்கு அன்பாய் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். கர்த்தர் அந்த உடன்படிக்கை நீங்கள் உட்படுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா பேப்டிசம் எடுக்கிற பொழுது ஜீவ புஸ்தகம் நம்ம பெயர்கள் எழுதப்படுது. மனம் திரும்ப பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஸோ அப்படி பேப்டிசம் எடுக்காத பிள்ளைகள் எடுத்தவங்க வேண்டாம். ஹல்லேலூயா. எடுத்தவங்க வேண்டாம். எடுக்காத பிள்ளைகள் அது தடுமாட்டில் இருந்தீங்களன்னா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அப்படி யாராச்சும் உங்களுக்கு நீங்கள் நடத்துகிற பிள்ளைகள் யாராச்சும் அப்படி காலதாமதம் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவளை உற்சாகப்படுத்துங்க. அவள் பேப்டிஸ்ட் ஆராதனைக்கு உட்படட்டும். அது அவளுக்கு ஆசீர்வாதமாக புது வருஷத்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட்டு ஒரு வனாந்தரத்துக்கு போகிறார். அங்கே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். யார் வந்துட்டா சொல்லுங்கள்? யார் வந்துட்டா? சோதனைக்காரன் வருகிறான். பிசாசுங்கிற சாத்தான் வருகிறான், வந்து பேசுகிறான். அந்த ஆண்டு என்ன செய்தா? வேத வசனத்தை கொண்டு, ஆவின் பட்டயத்தை கொண்டு அவன் சோதனைகளை ஜெயித்துட்டான். ஜெயிச்ச உடனே வசனம் சொல்கிறது லூக்கா 4:13. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பொதுவாகவே இந்த ஸ்போர்ட்ஸில் நடக்குதில்ல, ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட்டு அப்படின்னு நடக்கும், பாக்ஸிங். ஜெயிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறவங்க ஆரவாரம் பண்ணுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அவங்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது, கப்பு கொடுக்கப்படுது, கிஃப்ட் கொடுக்கப்படுது. தோற்று போகிறவங்க அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு டயர்டாக என்ன பண்ணுறாங்க? சோர்ந்து போகிறாங்க. நல்லா கவனிங்க, பிசாசு சோதிக்கிறான். அந்த சோதனை யார் ஜெயிச்சிட்டா? ஏசு ஜெயிச்சிட்டா. ஜெயிச்சது ஏசுனா தோற்று போனது ஜெயிச்சவருக்கு சால்வை, தோற்று போனது துண்டு. புரியல நினைக்கிறேன். ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவின் பலத்தினால், ஆவின் வரங்களால் நிரப்பப்பட்டு 4:14 வசனத்தின்படி பரிசுத்தவருடைய பலத்தினால அவர் நிரப்பப்பட்டு ஒரு கலிலேயாவுக்கு புறப்பட்டு வந்து ஊழியம் செய்கிறார். அவருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேசமெல்லாம் பரம்புகிறது. அந்த சோதனை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆவின் வரங்கள் கொடுக்கப்பட்டது. தோற்று போன சத்துரு கண்ணீரோடு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு புறப்பட்டு போகிறான். இயேசுவினால பிசாசு தந்திரம் எடுபடலை, அவன் தோற்று போய்விட்டான். ஹல்லேலூயா. இந்த குற்றப்பின்னலில் மாற்றுவங்க தலைமையில் என்ன செய்கிறாங்க? துண்டு போட்டுக்கிறாங்க. பிசாசு துண்டு மேலே தலைமையில துண்டு விழுந்துச்சு, ஏசப்பா மேலே ஆவின் சால்வை விழுந்துச்சு. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எலிசா காத்துந்து ஜெபிக்கிறான், எலியாவின் சால்வை எலிசா மேலே விழுந்தது. இரட்டிப்பான வரத்தை அவன் பெற்றுக்கொண்டு ஆஸ்வதிக்கப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனைகளை நம்ம ஜெயிக்கிற பொழுது நம்ம மேலே வரங்கள் பெருகுகிறது, நம்ம மேலே கிருபைகள் பெருகுகிறது, நம்ம மேலே அபிஷேகம் பெருகிறது, ஆசீர்வாதங்கள் பெருகிறது. நாம் ஆசீர்வதிக்க சால்வை பெற்றுக்கொண்டு நம்ம உயர்த்தப்படுகிறோம், ஆஸ்வதிக்கப்படுகிறோம். சத்ருவா வெக்கப்பட்டு துண்டை போட்டுட்டு போகிறோம். அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
ஆவிக்குரிய கண்களில் அந்த காட்சியை நான் அப்படி எனக்கு ஆண்டு அப்படி கற்றுக் கொடுத்தார். அந்த 4 பிசாசு தோற்று போகும்போது தலை குனிஞ்சிக்கிட்டு தலைமுறை துண்டை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே போகிற மாதிரி நான் ஆவிக்குரிய கண்களை பார்த்தேன். அதை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏசப்பா ராஜ நடந்து வருகிறார், சிங்கம் போல் அப்படி நடந்து வர்றார். ஏன்னா அவர் ஜெயிச்சிருக்கிறார். ஆமே. ஏன்னா தோற்று போன சத்ரு தலை குனிந்து வெக்கப்பட்டு கண்ணீரோடு புறப்பட்டு போகிறார். ஏசப்பா என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. முந்தின ஆதாமை வீழ்த்திட்டேன், ஆனால் பிந்தின ஆதாமை வீழ்த்த முடியல என்று சொல்லி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அவமானத்தோடு தலைமையில துண்டை போட்டு வெட்கப்பட்டு கண்ணீரோடு போகிறான். இயேசு ராஜ நடந்து வந்தார். ஆவின் பலத்தினாலே, ஆவின் கிருபையினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே, ஓ ஹல்லேலூயா, ஆவின் நிரப்பப்பட்டவராய், ஆவின் பலத்தால் நிரப்பப்பட்டவராய் அவர் ஊழிய ஸ்தலத்துக்கு புறப்பட்டு வந்து தம் நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வாழ்க்கை செக் பண்ணி பாருங்க. சோதனை வருது, ஜெயிச்சா எப்படி இருக்கும்? ராஜ நடந்து வரும். பாஸ்டர் சோதனை வந்துச்சு, நல்லா ஃபாஸ்டிங் போட்டேன், ஜெபம் பண்ணேன், ஜெயிச்சிட்டேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது, ஹல்லேலூயா அப்படின்னு. தோற்று போயிட்டா சைலண்டாக வந்து உட்காந்துருப்போம். இல்லையா? ஐயோ தோத்துட்டனே, வெக்கப்பட்டுட்டனே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் ஆமாம் இந்த முறை தோத்துட்டேன், நெக்ஸ்ட் முறை என்ன பண்ணிடுவேன், கண்டிப்பாக நான் எழும்புவேன், ஜெயம் பண்ணி ஜெபிப்பேன், ஜெயம் எடுப்பேன், கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி அப்படி வந்து அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு முறையும் சத்ருவின் சோதனை ஜெயம் எடுக்கிற பொழுது நம்ம கிருபைகள் பெருகுகிறது, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வருகிறது, நன்மைகள் பெறுகிறது. 40 நாள் ஜபத்தில் எதுக்காகனா ஆவின் பலத்தை பெற்றுக்கொண்டு சத்ருவை தோற்கடிப்பதற்காக. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சாத்தானை ஜெயித்து அந்தகார கிளையை ஜெயித்து அந்த ஆவின் சால்வை பெற்று இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே கர்த்தர் நமக்கு அப்படி கிருபையில தருகிறார். 40 நாட்கள் காத்திருந்து ஜெபிச்சிருக்கிறோம், துதிச்சிருக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறோம். எதற்காக? சத்ருவை தோற்கடிப்பதற்காக, சாத்தான் சோதனை ஜெயம் எடுப்பதற்காக. தேவன் நம்ம ஆவியினால் நம்மளை நிரப்பியிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைகளை ஜெயிக்கிறவன் நம்ம ஜெயிக்கணும். கர்த்தருடைய துணை கொண்டு ஒரு வசத்தின் வெளிச்சத்தினாலே, ஆவின் பலத்தினாலே நம்ம ஜெயம் எடுக்கிற பொழுது சால்வை நம்ம மேலே விழுகிறது, சால்வை விழுகிறது. அது இரட்டிப்பான அபிஷேகத்தை, இரட்டிப்பான வரங்களை, இரட்டிப்பான கிருபையில கொடுக்கிறது. ஆனால் சத்ருவோ புறமதிக்கிட்டு வெக்கப்பட்டு ஓடி போகிறான். அது நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கை அது நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்ம கிருபை செய்கிறார். அதுக்காக தான் சபை, அதுக்காக தான் ஊழியம், அதுக்காக தான் அந்த ஜபங்கள் எல்லாம். எதற்காக? கர்த்தருடைய ஜனம் சத்ருவை ஜெயம் எடுத்து வாழணும். ஆமேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்கள் 70 பேரை ஊழியம் செய்ய அனுப்புகிறார். புறப்பட்டு போகிறாங்க, புறப்பட்டு போயிட்டு பிசாசத்தை துரத்தி சந்தோஷமாக ஓடி வர்றாங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படி சொன்ன உடனே ஆண்டு சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஆண்டுக்கு ஒரே சந்தோஷம். நம்முடைய சீசர்களுக்குள்ள விசுவாசம் வந்து விட்டது. நம்ம எதிரியாக சத்ருவை மேற்கொள்ளுகிற அந்த விசுவாசம் நிரப்பப்பட்டுட்டாங்க. அந்த விசுவாசத்தை கண்ட உடனே கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்துட்டான்னு சொல்லி சந்தோஷ ஆவில அவர் களிக்கு வந்து மகிழ்ச்சி அடைந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ சபைக்கு வருகிற ஜனங்கள் பாவத்தை ஜெயித்து சபைக்கு வருகிற பொழுது, சாபத்தை ஜெயித்து சபைக்கு வருகிற பொழுது, அன்றாட வாழ்க்கையில் வருகிற சோதனை ஜெயித்து சபையில் வந்து சாட்சி சொல்கிற பொழுது ஆவிக்குரிய தகப்பன்மார்க்கு மக சந்தோஷமா இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம சாமிச்சவர் அங்கிள் சொல்லுவாங்க, தோற்று போகிற கோழைகளுக்கு பரலோகம் கிடையாது, ஜெயம் கொள்ளுவர்களுக்கு தான் பரலோகம். மெசேஜ் கேட்டிருக்கீங்களா? 100 முறை மேலே சொல்லியிருப்பார் தன்னுடைய செய்திகளில். தோற்று போகிற கோழைகளுக்கு பரலோகம் கிடையாது, ஜெயம் கொள்ளுகிற பரிசுத்தவனுக்கு தான் கத்த கிரீடத்தை வச்சிருக்கிறா. அது சாமிச்சவர் அங்கிளுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு வசனம் அது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை ஜெயிக்க வைக்காம ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். நம்ம ஜெயிக்க வைப்போம், நம்ம ஜெயம் எடுப்போம். நம்ம விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெயிக்க வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 40ஆம் நாளில் பிசாசு சோதிக்க வருகிறான். ஆவின் பட்டயத்தை எடுத்து கர்த்தர் அவனை வெட்டி வீழ்த்துகிறார். கர்த்தர் மேலே அபிஷேகம் பெருகிறது. சத்ருவை புறமதுகிட்டு வெக்கப்பட்டு கண்ணீரோடு அவன் புறப்பட்டு போகிறான். இது 40 நாளில் நடந்துச்சு. ஆமேன். 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவது காரியம், தாவீது களத்துக்கு வருகிறான். 40 நாளில் தாவீது களத்துக்கு வருகிறான். அது களத்துக்கு வந்து அவன் கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது கர்த்தர் அவனுக்காக எழுந்தருளி அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தான் சொல்லி போவார். கர்த்தர் எழுந்தருளிற பொழுது வருகிற நன்மைகளை பார்த்தோம். 1. 2வது, அதே தாவீது கோலியாத்தின் தலையை வெட்டி சாய்த்தான். அவன் தலை அவன் கரத்தில் இருந்துச்சு. அவன் உயிர் இல்லை, எல்லாம் இருக்குது, ஆனால் உயிரை எடுத்தான் பாருங்க. அப்போ சத்துருடைய அந்த ஜீவனை எடுத்துட்டு அவன் வெற்றி பெறுகிறான், ஆஸ்வதிக்கப்படுகிறான். 3வது, யோசுவா புஸ்தகம் வாசித்தோம். 40 ஆண்டு காலங்கள் மன்னாவை சாப்பிட்டு அவர்கள் 40ஆம் வருஷம் முடிந்த பொழுது ஆனான் தேசத்தை பலனை பெற்றுக்கொண்டாங்க. அது ஒரு ஷிஃப்டிங் நடக்குது, ஒரு சீசன் மாறுது. நெக்ஸ்ட் ஒரு பிளெஸிங்ஸ் நேராக கர்த்தர் அந்த ஜனத்தை கொண்டு போனார். ஆண்டாக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்க்குறோம். 40 நாள் அங்கே பிசாசு வருகிறான், அவனை கர்த்தர் வீழ்த்துக்கிறார், அவனை தோற்கடிக்கிறார், அவன் ஜெயம் எடுக்கிறார். ராஜ நடை போட்டு ஊருக்குள்ளே வந்தார். பிசாசு தோற்று போய் விலகி ஓடி போனான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜெயம் கொடுக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளும், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும். அப்படியே 7 மணி இருப்போமா? கொஞ்சம் ப்ரேயர் நடத்த நான் விரும்புகிறேன்.
கர்த்தர் உங்களே கொஞ்சம் நேரம் வச்சு அந்த அனாயிட்டிங்கில் அந்த சொல்லப்பட்ட வசனத்துக்கு நேராக அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்கி வரும்படி, அந்த மகிமை நம்ம மேலே இறங்கும்படி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 40வது நாளில் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வார்த்தைக்கு வாக்குத்தத்தம் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்ம மேலே வரணும், அந்த கிருபைகள் நம்ம மேலே வரணும், அந்த பிரசன்னம் நம்ம மேலே வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆரவாரும் ஆர்ப்பாட்டும் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டும் நல்லவர் முன்னிலையில், ஆரவாரும் ஆர்ப்பாட்டும் அப்பா சந்நிதி பாடுங்க. நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன், உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார். பாடுங்க. சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார், கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன், உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன், உயர்த்தி பாடுவோம் ஆரவாரும் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், ஆரவாரும் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார், உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார், சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். பாடுங்க. ஆமென். சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவர், உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவர், உயர்த்தி பாடுவோம் ஆரவாரும் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், ஆரவாரும் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஹல்லேலூயா. 40 நாட்கள் சிஸ்டர் ஜனங்க கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க, பயமுறுத்தி நான் சவால் விட்டான், நிந்தித்தான். ஹல்லேலூயா. ஜீவன் எடுக்கும்படி யுத்தம் பண்ணினான். ஆவிக்குரிய யுத்தம், நம்ம நன்மைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தம், நம்ம ஆசுவத்தை கெடுக்கிற ஒரு யுத்தம், பயமுறுத்துக்கிற ஒரு ஆவி. அப்போ நாளை களத்தில் தாவீது ராஜா கிறிஸ்துவுக்கு அடியாளம் இயேசு மகாராஜா களத்தில் வந்து இறங்கினா, அவன் தலையை வெட்டி வீழ்த்தினா, அவன் ஜீவனை எடுத்தா. அங்கே வெற்றி பிரகடனம் வந்தது. பயத்தின் ஆவி விலகி போனது, பயத்தின் ஆவிகள் விலகி போனது. கூனி குறுகின நாட்கள் முடிந்து போனது. 40 நாட்கள் மிகப்பெரிய ஒரு ஜெயம், மிகப்பெரிய ஒரு வெற்றி. சிலுவையில் வெற்றி சிறந்த கத்த, துரைத்தனங்கள் அதிகம் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்த கத்த இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி சிறக்கிறா. அன்னைக்கு வாழ்க்கையில் பயமுறுத்தின ஆவிகள் விலகுகிறது, பயமுறுத்தின கிரியைகள் விலகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போக பண்ணின ஆவிகள், சோர்வை உண்டு பண்ணின ஆவிகள் எல்லாம் அந்த நாளில் கத்தர் அந்த ஆவிகளை விரட்டி அடிக்கிறா. அந்த கிரிகள் அழிக்கப்படுகிறது, அந்த கிரிகள் அழிக்கப்படுகிறது. தகப்பனே உமக்கு நன்றி. அநேகர் வாழ்க்கையில பயமுறுத்தின ஆவிகள், நிந்தித்த ஆவிகள், குற்றப்படுத்தின ஆவிகள் விலகி ஓடுகிறது, விலகி ஓடுகிறது. அவன் ஜீவன் வெட்டப்படுகிறது. கோலியாத்தின் அந்த உடம்புல இருந்து ஜீவன் எடுக்கப்பட்டது போல ஹல்லேலூயா. அநேகர் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துரு போராட்டம் முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நல்ல ஆவில நிறைந்த கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். அநேகர் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகிறது, வெற்றி உண்டாகுகிறது. சத்துரு விழுந்து முழிந்து விழுகிறா, சத்துரு விழுகிறா, பொல்லாத கோலியாத்து விழுகிறா. கர்த்தர் வெற்றி சிறக்கிறா. கர்த்தர் சீயோனிலே உயர்ந்தவர், சீயோனிலே உயர்ந்தவர், சீயோனிலே உயர்ந்தவர். கோலியாத்தின் வல்லமைகள் விழுந்து போகிறது.
கர்ரா ஹல்லபாலா ரீபா லோரா ஷிக்கரபானா. ஓ நன்றி நன்றி தகப்பனே. பயமுத்திர ஆவிகள் விலகி ஓடுகிறது, அவன் வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. சில பிள்ளைகளோட வாழ்க்கையில சீசனை கத்திர மாற்ற விரும்புகிறான். மன்னாவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, 40 ஆண்டு காலங்கள் மன்னா சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த நாள் முடிந்த பொழுது ஹல்லேலூயா கானான் தேசத்தின் பலனை அவள் அனுபவித்தார்கள். ஓ சகோதரி சகோதரி, அன்பு தாயை தகப்பனே, உங்கள் சீசன் மாறுகிறது. ஒரு ஷிஃப்டிங் வருகிறது, ஒரு ஷிஃப்டிங் வருகிறது. கர்த்தர் கரங்களை தூக்கி உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. யோசிப்பு அநேக நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் ஒரே இரவு சொப்பனம் வந்த பொழுது அவன் நேரம், அந்த சிறைச்சாலை நேரம் முடிந்து அவன் காலத்துக்கு நேராக, அவன் குறித்த காலத்துக்கு நேராக, குறித்த உயர்வுக்கு நேராக அவன் வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. கர்த்தர் சில பிள்ளையோட வாழ்க்கையில அப்படி ஒரு உயர்வை தருகிறா, உயர்வை தர விரும்புகிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் தானா திறக்கப்பட போகிறது, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்பட போகிறது. ஒரு ஷிஃப்டிங் வருகிறது, ஒரு ஷிஃப்டிங் வருகிறது. சில பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சிறைச்சாலை கதவுகளை கத்த திறக்கிறா, சிறைச்சாலை கதவுகளை கத்த திறக்கிறா. ஆச்சரியமான விதத்திலே, அற்புதமான விதத்திலே கதவுகள் திறக்கப்படுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது. வெளியே வருவீங்க, வெளியே வர்றீங்க, வெளியே வர்றீங்க. ஓ சத்ரு பிடியில் இருந்து, தடை கதவுகள் இருந்து வெளியே வர போகிறீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எஸ் லார்ட், ஐ ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அதை ரிசீவ் பண்றோம்பா. தடை கற்கள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தடை கற்கள் உடைக்கப்படுகிறது. எனக்கான வழிகள் திறக்கப்படுகிறது, எனக்கான வாசல் திறக்கப்படுகிறது. ஆச்சரியமான விதத்திலே, அற்புதமான விதத்திலே சில வாழ்க்கை கதவுகள் திறக்கப்படுகிறது. ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவன், ஒருவரும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் வாழ்க்கையில கதவுகள் திறக்கப்பட போகிறது. ஓ சொப்பன காண்களை போல மாற போகிறீங்க. இதுக்கு தான் காத்திருந்த ஆண்டவரே. கண்ணீரோடு அல்ல, ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்லும்படி கர்த்தர் வைப்பா. ஒரு ஜீவன சாட்சியா கர்த்தர் உங்களை வைப்பா. அன்று இத்தனை ஆண்டு காலம் கண்ணீர் வடிச்சுட்டேன், இத்தனை மாதமா கண்ணீர் வடிச்சுட்டேன். ஆனா இதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது, ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது. மார்த்தாள் மரியாள் லாஸ்ட்ல நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா 4வது நாளில் அங்க இயேசு மகாராஜா வந்தா, அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறினது. ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் அது ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது. உங்கள் கண்ணீர்கள் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. மரித்த லாசரு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட போகிறா. எந்த ஆசுவத்தை இழந்தீர்களோ, எந்த நன்மைகளை இழந்தீர்களோ, கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுக்கிறா, கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுக்கிறா, கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுக்கிறா. லாசருக்காக கண்ணீர் விட்டாங்க, அதே லாசரு மறுபடியும் மேலே எழும்பி வந்தா. மரித்த காலத்தில் ஜீவன் வந்தது, மரித்த காலத்தில் ஜீவன் வந்தது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சிலரை உயிர்ப்பிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உயிரடை செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவங்கள் வருகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். கர்ராபல்லா ஷிகரபல்லா. Thank you அப்பா, Thank you அப்பா. ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம், உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நடத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம். சத்துரு சோதிக்கிறவன் தான், சோதிக்கிறவன் தான், விலை பண்ணுகிறவன் தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஜெயம் எடுக்க வைக்கிறவர். சத்துரு கிரிகளின் மீது ஒரு ஜெயம், சோதனைகள் மீது ஒரு ஜெயம். இந்த வருஷத்தின் கடைசியில் ஹல்லேலூயா ஆவிக்குரிய யுத்தத்தில், ஆவிக்குரிய போராட்டத்தில், ஓ ஹல்லேலூயா ஒரு யுத்தத்தில் ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு அனுபவம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான்ற வார்த்தையின்படி கர்த்தங்களை ஜெயிக்க வைக்கிறீரப்பா, கர்த்தங்களை ஜெயிக்க வைக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இயேசு மகாராஜ சோதனை ஜெயித்து சிங்கத்தை போல ராஜ நடை நடந்து ஆவின் பலத்தினாலே, ஓ அபிஷேகத்தின் நிறைவினாலே ஆண்டவரே கலிலே தேசத்துக்கு புறப்பட்டு வந்தா. அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேசம் நாமம் மகிமைப்பட்டது. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய சபையை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறேன். எலியாவின் சால்வை எலிசாவை ரட்டிப்பா விழுந்தது போல ஓ சில பிள்ளைகள் மேலே சால்வை விழுகிறது, சில பிள்ளைகள் சால்வை விழுகிறது. காத்து ஜெபித்த பிள்ளைகள் மேலே, காத்து ஜெபித்த பிள்ளைகள் மேலே, தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே எலியாவின் சால்வை, எலியாவின் சால்வை ரட்டிப்பான வரங்களோடு கூட, ரட்டிப்பான அபிஷேகத்தோடு கூட ஓ சால்வை விழுகிறது. ரிசீவ், ரிசீவ். ஓ ஆவின் வரங்கள் ரட்டிப்பாய், அபிஷேகம் ரட்டிப்பாய், கிருபைகள் ரட்டிப்பாய். ஹல்லேலூயா. இயேசு மகாராஜா சால்வை, இயேசுவின் மகாராஜா சால்வை, அபிஷேகர சால்வை, வரகிற சால்வை, கிருபைகிற சால்வை ரட்டிப்பாய், ரட்டிப்பாய் விழுகிறது, விழுகிறது. பிள்ளைவா பிள்ளைப்பா நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே, காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே, தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே எலியாவை சால்வை, எலியாவை சால்வை, எலியாவை சால்வை ரட்டிப்பான அபிஷேகத்தை கூட பிள்ளைகளை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். கர்ரா ஹல்லபாரா ரீபா லாராபாலா நிரப்புங்கப்பா. இந்த பண்டிகை நாளில், இந்த பிரதான நாளில் ரட்டிப்பான அபிஷேகத்தாலே பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோர்தானை பிளக்கிற வல்லமை, யோர்தானை பிளக்கிற வல்லமை சால்வை விழுந்த உடனே
கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. சால்வை விழுந்த உடனே அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான் எலிசா. அடுத்த நிமிஷமே அவன் கரத்திலிருந்து அவன் செபித்து அதை ஆப்ரேட் பண்ணினான். யோர்தான் 2ஆக பிளந்தது. யோர்தான் 2ஆக பிளந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, யோர்தானை பிளக்க போறீங்க, யோர்தானை பிளக்க போறீங்க, தடைகளை பிளக்க போறீங்க. அந்த அபிஷேகம் கிரியை செய்கிற பொழுது ஹல்லேலூயா, இமிடியேட் ஆப்ரேட் ஆகும், இமிடியேட் ஆப்ரேட் ஆகும், இமிடியேட் அற்புதங்களை பார்ப்பீங்க. அடுத்த நிமிஷமே அவன் கண்கள் கண்டது, அற்புதத்தை கண்டது, யோர்தான் பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஒரு அடையாளமாக கர்த்தர் வெளிப்படுத்தினா. பிரைஸ் அல்லாஹ். அபிஷேகம் விழுந்த பிறகு ஜெபத் பதில் கிடைக்கும், இமிடியேட்டா பதில் கிடைக்கும். அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக தேவன் தம் நாமத்தை மகிமைப்படுத்துவார். தம் வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். ஒரு ஹல்லபா ஷிகரபா. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மேலே விசேஷமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், சிறுவர் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, வர்ஷிப் எடுக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்துக்காக பயன்படும் பிள்ளைகள் மேலே அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம், கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். தாகத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே, ஆண்டவரே ஊழியம் செய்கிற என் மேலே இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு சால்வை விளட்டாண்டவரே, ஒரு சால்வை ரெட்டிப்பான அனாயிட்டிங், ஒரு ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம். ஹல்லேலூயா, ஆயத்தப்படுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில் ஆவியானவரே அந்த சால்வை விளட்டும். யாரெல்லாம் முன்குறித்தீரோ, யாரெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறீரோ, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மேலே இரட்டிப்பான அபிஷேகம் விழுவதாக, இரட்டிப்பான அபிஷேகம் விழுவதாக. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. யாரை கர்த்தர் முன்குறித்து இருக்கிறாரோ அவங்க மேல அந்த சால்வை, முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மேலே அந்த சால்வை விழுகிறது, சால்வை விழுகிறது. ஒரு அக்கினியாய், அக்கினியாய், அக்கினியா அந்த சால்வை ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் மேலே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மேலே அந்த சால்வை இரட்டிப்பாய் விழுவதாக. ஃபில் பண்ணுங்கப்பா, ஃபில் பண்ணுங்கப்பா, நிரப்பி விடுங்கப்பா, நிரப்பி விடுங்கப்பா. பிரைஸ் லார்ட், உமக்கு நன்றி. நேரே பிரைஸ் லார்ட், உமக்கு நன்றி. இரட்டிப்பான வரங்களோடு கூட, இரட்டிப்பான அபிஷேகத்தோடு கூட பிள்ளைகள் உமக்காக பயன்படட்டும் ஆண்டவரே, பிள்ளைகள் உமக்காக பயன்படட்டும். ஒரே ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான மகிமையான இந்த ஆலயத்திற்காக, எல்லா முயற்சிகளுக்காக, பிரயாசங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து நாம மகிழ்பெறட்டும். இந்த ஒரே எங்கள் பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் நல்லாண்டவரே, எல்லாவற்றும் கணக்கில் வைத்திருக்கிறீரப்பா. எங்கள் கண்ணீர் எல்லாம் இந்த துருத்தில் இருக்கிறது. நீ 10 மடங்கு 30 மடங்கு இல்லப்பா. உடைய பிள்ளைகளை முடிய ஊழியத்தை முடிய ஊழியக்காரன் பிள்ளைகளை நீ 100 மடங்காய் ஆசீர்வதிக்கிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம். அந்த பிரயாசத்தை 100 மடங்காய் ஆசீர்வதிக்கிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம். அப்படியான கிருபை பாராட்டுற அன்பருக்காக கொடான கொடிய ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நமக்கு செலுத்துக்கிறோம். இந்த தரை மட்டுமாய் தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.